ஹலோ மக்களே 275வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்ல லூஃபி வேற லெவலா அவன் குருவை கூட்டு வந்து நின்றுகிட்டு இருக்கான். உன்னை லூஃபி சொல்றான், ரோபின் நீ சாக போறா எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஆனா இது உன் சைட்ல இருந்து சொல்லாத, எங்க சைட்ல இருந்து சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்ல உனக்கு என் கூட இருக்கணும்னு தோணுச்சுன்னா எல்லாத்தையும் என் கையில விடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் லூஃபி கலிஃபா சொல்லிக்கிட்டு இருக்கா, அக்கோ அலக்கனையும் தாண்டி வந்துட்டானுங்க, என்னிஸ் லாபில இவ்வளவு தூரம் வந்துட்டானுங்களே, உண்மையிலேயே இவனுக்கு தைரியசாலியே தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இந்த வாட்டி பெர்மிஷன் வாங்கி இவனு கதையை கொல்லணும்னு சொல்லியிருக்கான். லூச்சி கொல்லணுமா, அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் ஃபன்னா இருந்துக்கூடன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் காக்கு. அதுக்கப்புறம் ஜோரோ வந்து எல்லா விஷயத்தையும் லூபிட்ட சொல்றான், என்னது டிரா பிரிட்ஜான்னு சொல்லிட்டு. ஆமாடா, பிராங்கி ஃபேமிலி இதுக்காண்டி தான்டா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க வந்து கரெக்டா வேலையை பார்த்து முடிச்சிட்டாங்கன்னா இந்த பக்கம் பிரிட்ஜ் ஓப்பன் ஆயிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஜோரோ. நம்ம கண்ணு முன்னாடி தான் இருக்கா, ஆனா இருந்தாலும் அவளை காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு சாஞ்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனா லூஃபி ரோபினையே பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்படியே முட்டாள் இவ அப்படி என்னதான் மனசுக்குள்ள வச்சிருக்கான்னு சொல்லிட்டு பிராங்கி பார்த்துக்கிட்டே இருக்கான். சடனா ஸ்பேண்டம் டென்ஷன் ஆயிட்டான். CP9 எல்லாத்தையும் கொண்டு எரிங்க, எவனுமே டவருக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஸ்பேண்டம் கத்திக்கிட்டு இருக்கான். இப்ப என்னோட ஃபுல் ஃபோக்கஸ் ஃபுல்லா என்னோட ப்ரொமோஷன் மட்டும் தான், அதைத்தான் நான் பாதுகாக்கணும், வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஸ்பேண்டம் பாத்துக்கிட்டு இருக்கான். முட்டாள் பைரட்டு தேவையில்லாம இங்க வந்து மாட்டிக்கிட்டீங்களடா, அது எங்க வந்து நிக்கிறீங்க தெரியுமாடா, தைரியம் இல்லாம வந்து நின்றுட்டீங்களடா சொல்லிட்டு இருக்கான் ஸ்பேண்டம். நீங்க வந்து யாருக்கு எதிராக நிக்கிறீங்க தெரியுமா, CP9 எதிர்த்தாக்க நிக்கிறீங்கடா, அது கேட் ஆஃப் ஜஸ்டிஸ்னா என்னன்னு தெரியுமாடா, ஒரு நார்மல் ஹியூமன் எல்லாம் அதெல்லாம் தாண்டவே முடியாதுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அது மாதிரி என் கையில இன்னொன்னு என்ன இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு காமிச்சுக்கிட்டு இருக்கான். இதாண்டா கோல்டன் டிரான்ஸ்மிட்டர் ஸ்னைல், இதை யூஸ் பண்ணி பஸ்டர் கால் போடலாம்னு சொல்றான் அவன். பஸ்டர் கால்னு சொல்லிட்டு ரோபின் ஷாக் ஆகுறான். ஆமா, அந்த பஸ்டர் கால் மட்டும் கிளிக் பண்ணோம்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி நிக்கோ ரோபின் ஊருக்கு என்ன நடந்துச்சோ அதேதான் இங்கேயும் நடக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒகரா அழிஞ்சது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்னு ரோபின் சொன்னதை அப்படியே யோசிச்சு பாக்குறாங்க, நான் இனிமேல் போறதுக்கு எந்த இடமே இல்ல, நான் இங்கே இருந்திருக்குன்னு சொல்லிருப்பாவா. டே அந்த மாதிரிலாம் செஞ்சிடாதன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரோபின் கத்திக்கிட்டு இருக்கா. உன்னோட ரியாக்ஷனை பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு, நீ இந்த மாதிரியே கெஞ்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வேணா அதை பிரஸ் பண்ணி பாக்கட்டுமான்னு சொல்லிட்டு ஸ்பேண்டம் நக்கல் பண்றான். டே இது பிரஸ் பண்ணா என்ன தெரியுமாடா நடக்கும் தெரியும் ரோபின் கேட்டுக்கிட்டு இருக்கா. தெரியும், உன்னோட பைரட் குரு இங்க இருந்து போகாது, செத்து போவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டே அதெல்லாம் செய்யாதன்னு சொல்லிட்டு கத்துறா. வேணா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த பட்டனை அழுத்தலான்னு போய்கிட்டு இருக்கான். டேய் உனக்கு என்னதான்டா வேணும், வாயை மூடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அளவுக்கு மீறி பேசணும்னு சொல்றான். சடனா ரோபின் ஊர்ல என்ன நினைச்சோ அதெல்லாம் யோசிச்சு பாக்குறா. டே இந்த பட்டன் அழுத்துனதுக்கு அப்புறம் ஒகராங்குது ஒரு ஊரே இல்லாம ஆக்கிட்டீங்களா, அது மேப்ல இல்லாம போயிருச்சுன்னு சொல்லிட்டு ரோபின் எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறா. எவ்வளவு பெரிய ஹியூமனிட்டி அழிக்கும் தெரியுமாடா, என்னடா நீ பண்றான்னு சொல்லிட்டு ரோபின் கேட்டுக்கிட்டு இருக்கா. எவன் ஒருத்தன் பஸ்ட் காலை வந்து பிரஸ் பண்றானோ அவன் மனசாட்சியே இல்லாதவன்டா, அந்த பவர் எவனுக்கு கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அந்த மாதிரி ஒன்ன என்னால இனிமேல் பார்க்கவும் முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அப்படி கட் பண்ணி 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சீனை தான் காட்டுறாங்க. என்னன்னு ரோபினோட பாஸ்ட தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா ஒரு 4 பசங்க இருக்காங்க, தக்காளி எல்லாம் எடுத்து ரோபின் தலைமையில அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மான்ஸ்டர் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு மான்ஸ்டர் கத்துறாங்க. சடனா என்னன்னு பார்த்தா அப்பமே ஒரு டெவில் ஃப்ரூட் வச்சிருக்கா, அதை யூஸ் பண்ணி தலையிலே கொட்டுதாவா. இந்த மான்ஸ்டர் என்ன அடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு பயந்து ஓடுறானுங்க அவனுங்க. அப்பமே வேற லெவலா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காவா. ஆனா எதுவும் பண்ணாம அவ பாட்டுக்கு உட்காந்து புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கா, இப்ப படிக்கிற மாதிரி. இதுல அவளை சுத்தி குருவியா பறந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா ஒரு லேடி வாரா, பார்த்தா ரோபினை மிரட்ட வந்திருக்கா. என்னோட பசங்களை வந்து நீ அடிச்சியாம நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கன்னு சொல்லி லேடி கேட்கறா. என் பசங்களோட தள்ளி இருக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. நீ மான்ஸ்டர் தானே அப்படி இப்படின்னு ஒன்னொன்னா சொல்றாங்க. பார்த்தா ரோபின் எதுவுமே பேசாம அங்கிருந்து வேகமா ஓடிக்கிட்டே இருக்கா. உன்ட்ட நான் பேசி முடிக்கலன்னு சொல்றான். ஆனா ரோபின் போய்கிட்டே இருக்கா. அம்மா இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குழந்தை பேசுது. அதை பார்த்துட்டு அப்படி சோகமா நின்று பாத்துக்கிட்டு இருக்கா. வீட்டுக்கு வர அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு வாரா. ஆண்ட்ரோஜி அப்படின்னு சொல்லிட்டு வாரா. பார்த்தா யாருமே இல்லாம இருக்காங்க. அப்படி நடந்து வாரா. பார்த்தா அங்க ஏதோ ஒரு லெட்டர் எழுதிருக்காங்க. பார்த்தா அது அங்க வேலை பார்க்குற இடம்னு நினைக்கேன். என்னன்னு பார்த்தா அங்க ஒரு லெட்டர் எழுதிருக்கு. ஒன்னு அதுல என்ன எழுதிருக்குன்னா, என் பொண்ணுக்கு நீங்க பிறந்தலாம், அதனால நான் வெளியே போறேன், அதனால உனக்கு சாப்பிட வேண்டிய பிரெட் ஜாம் இங்க இருக்கு, இதை நீ எடுத்து சாப்பிட்டுக்கோன்னு சொல்லியிருக்காவா. அது மாதிரி நான் வந்து கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ள நீ எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சுக்கோ, பாத்திரம் கழுவிரு, துணி துவைச்சு போட்டு வீட்டை கழுவிருன்னு சொல்லியிருக்கா. பார்த்தா எல்லாத்தையும் பவரை யூஸ் பண்ணி கழுவிக்கிட்டு இருக்கா. பார்த்தா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா ஒரு வீட்டுல இருந்து. என்னன்னு பார்த்தா ஒரு பொண்ணு கிராஸ் பண்ணி போனால, அம்மா இன்னைக்கு ராத்திரி என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வீட்டுல தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா கீழே வந்து அப்படி தொடச்சுக்கிட்டே இருக்கா. சடனா பார்த்தா கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காவா. அப்புறம் வேலை பார்க்கறா. வேலை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்காவா. அதுக்கப்புறம் ராபின் வந்துட்டு இருக்கா. பார்த்தா ஒரு தாத்தாவை தான் காட்டுறாங்க. டேய் பாருங்க ராபின் வந்துட்டா, அதனால எல்லாரும் உங்க பொசிஷனுக்கு போங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவ படிச்ச புக்கை வைக்க வாரான்னு சொல்லிட்டு உள்ள வாரா. ப்ரொஃபசர் க்ளோவர் நீங்க கொடுத்த புக்கை நான் முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு உள்ள வந்துகிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. 1 2 கங்க்ராச்சுலேஷன் ரோபின் சொல்லிட்டு கத்துறாங்க. நினைச்ச ரோபின் நீ ஒரு ஜீனியஸ் எங்களுக்கு தெரியும், உன்னைய பத்தி எங்களுக்கு தெரியாமலையா இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் அப்படி கத்த ஆரம்பிச்சிட்டாரு. நீ டாக்டரல் டிகிரி வந்து முடிச்சிட்ட, நீ பெர்ஃபெக்ட் ஸ்கோர் எடுத்துட்ட, நீ 100% எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு டாக்டர் கத்திக்கிட்டு இருக்காரு. இன்னில இருந்து நீ ஆர்கியாலஜிஸ்டா மாறிட்ட, எங்க கூட இனிமேல் ரிசர்ச் பண்ண வரலான்னு சொல்றாரு டாக்டர்.
பார்த்தா சின்ன வயசுல வேற ரோல் பண்ணிருக்கா, இன்னையில இருந்து நீ ஸ்காலர் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா டாக்டர். உன்னை நினைச்ச பெருமையா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரோபின் அதை என்ஜாய் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கா. ரோபின் ஒன்னு தெரிஞ்சுக்கோ, ஆர்கியாலஜிஸ்ட்னா நீங்க என்னென்ன காட்ட போறேன்னு சொல்றாரு அவரு. சரின்னு சொல்றா அவளும். நம்மளோட அறிவு என்னைக்குமே முன்ன காலத்துல இருந்து வந்திருக்கு. அது மாதிரி இந்த லைப்ரரி ஒண்ணு இப்போ உள்ள லைப்ரரி கிடையாது. 5000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மரம். அந்த மரத்துல இருந்து நம்ம ஏகப்பட்ட நாலேஜ் நம்ம கேதர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இங்க இருக்கிற புத்தகம் ஒண்ணு சாதாரண புத்தகம் கிடையாது. ஏகப்பட்ட கதைகளை சொல்லும் புத்தகம் சொல்லிட்டு இருக்காரு அவர். உலகத்துல லார்ஜஸ்ட் லைப்ரரியும் பழமையான லைப்ரரி அது இதுதான். சுப்பீரியர் ஆர்கியாலஜிஸ்ட் எல்லாருமே இந்த ஒஹரா ஊர்ல தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு அவர். நம்ம ஹிஸ்டாரிக்கல் ஹிஸ்டரியை சால்வ் பண்ணது இதுவே கிடையாது. நம்ம யாரு அப்படி சொல்லிட்டு மாசா பேசிட்டு இருக்காரு அவரு. நீ இனிமேல இருந்து நீ ஒரு ஆர்கியாலஜிஸ்ட், உன்னோட கான்ட்ரிபியூஷன் நீ வேற லெவலா கொடுக்கணும்னு சொல்றாரு. அவளும் சரின்னு சொல்றா. நான் பிளாங்க் ஹிஸ்டரியை பத்தி தான் படிக்க நினைக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. சடனா மிரண்டாரு. அதெல்லாம் படிக்க கூடாது, அது தடை செய்யப்பட்டதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. ஏன் அப்படி சொல்றீங்க? நான் பழைய ஹிஸ்டரி படிக்க போறேன், போனி கிளிப்ஸ் படிச்சுட்டு பழைய செஞ்சுரியில உள்ள விஷயத்தை அப்படி நான் கண்டுபிடிச்சு இங்க சொல்ல போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. என்ன ரோபின், நீ உண்மையை மட்டும் சொல்லு. உன்னோட பவரை யூஸ் பண்ணி இங்க இருக்க விஷயத்தை மட்டும் நீ வந்து ஒட்டு கட்டுட்டு பேஸ்மெண்ட்ல எல்லாத்தையும் செக் பண்ணியான்னு சொல்லிட்டு கட்டுக்கிட்டு இருக்காரு. அவளும் ஆமான்னு சொல்றா. யார் ஒருத்தர் போனி கிளிப்பை வந்து டிசைஃபர் பண்றாங்களோ, அதான் படிச்சு முடிக்கிறாங்களோ, அது வந்து கிரிமினல் ஆக்ட்னு சொல்றாரு. அதனாலதான் இந்த ரிசர்ச்சை வந்து அண்டர் கிரவுண்ட்ல வச்சு நீங்க பண்ணிக்கிட்டீங்களா, யார்ட்டையும் சொல்ல மாட்டீங்களான்னு சொல்லிட்டு ரோபின் கட்டுக்கிட்டு இருக்கா. இதை பத்தி உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு பிளாக் கிளவர் கட்டுக்கிட்டு இருக்காரு. ரோபின், என்ன நீ ஸ்பை வேலையா பாக்குற? நீ என்ன உண்மை எல்லாத்தையும் சொல்லிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு தாத்தா. நான் உண்மையை சொல்றேன், நான் உள்ள வந்து கேட்கணும் தான் ஆசைப்படுவேன். ஆனா நீங்க இதை எப்பவுமே உள்ள விட மாட்டீங்களே, அதனாலதான் இப்படிலாம் செஞ்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நான் ஏதாச்சும் கண்டுபிடிப்போம்ல, அதனால தான் இப்படிலாம் பண்ணன்னு சொல்றாவா. நிறைய விஷயத்த கத்துக்கணும், அதனாலதான் இப்படிலாம் பண்ணன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. உன்னை எல்லாருமே அப்படியே சோகமாகறாங்க. நான் ஒரு நல்ல ஆர்கியாலஜிஸ்ட் ஆகணும், நான் சிறந்த இருக்கணும் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. உன்னை அவர் சொல்றாரு, நீ இப்பவுமே ஒரு நல்ல ஆர்கியாலஜிஸ்ட் தான் இருக்க, ஆனா இன்னும் நீ சின்ன குழந்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு தாத்தா. இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சுன்னா எல்லாருமே இறந்துருவோம், இது அவ்வளவு பெரிய ரிஸ்க்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு தாத்தா. இது 800 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட சட்டம், இதை யாரும் உடைச்சாங்கன்னா அவங்க வாழ்க்கையை போயிரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை கண்டுபிடிக்க போய் எத்தனை பேர் இறந்திருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. ஆனா இதுல என்ன ஒரு விஷயம்னா, நம்ம ஒஹரா நம்ம ஊர்ல உள்ளவங்கள மட்டும்தான் வந்து இது டிசைஃபர் பண்ண முடியும், இதை படிக்க முடியும் சொல்லிக்கிட்டு இருக்காரு தாத்தா. ஏன்சியன் டெக்ஸ்ட் வேற யாராலையும் படிக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இனிமேல் பேஸ்மெண்ட்டுக்குள்ள வரணும்னு மட்டும் நினைச்சினா இனிமேல் வந்து உன்னை லைப்ரரிக்கு தடை செய்யப்பட்டு வச்சிருவேன், உன்னை இந்த ரிசர்ச் எதையுமே பண்ண விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு தாத்தா. சொன்ன உடனே அழுதுட்டு வேகமா ஓடிக்கிட்டு இருக்காவா. உடனே அங்க இருக்க பொண்ணு ஒண்ணு சொல்றா, அவங்க அம்மா வழியை தான் ஃபாலோ பண்றான்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அது ஒன்னும் பிரச்சனை கிடையாது, ஆனா இப்போதைக்கு எதுவும் தெரியாம இருக்கிறதே நல்லதுன்னு சொல்றாரு தாத்தா. அவங்க அம்மா ஒலிவியா வந்து சில நாளுக்கு முன்னாடி தான் மெரேனால வந்து கேப்சர் பண்ண பட்டிருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. விதி அவளை மாட்ட வச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இவளுக்கு நடந்துடக்கூடாதான் நினைக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு தாத்தா. அப்படியே நாட்கள்லாம் போய்கிட்டே இருக்கு. ரோபின் அப்படியே சோகமா நடந்து வந்துகிட்டு இருக்கா. நடந்து வந்துட்டு அப்படியே ஷாக் ஆகுறா. என்னன்னு பார்த்தா ஒரு எல்பாக் மாதிரி ஒரு பெரிய ஆளு வந்து சாஞ்சி கிடக்குறாரு. என்னன்னு பார்த்தா அப்படி வந்து தும்மா ஆரம்பிக்காரு. என்னதுடா சொல்லிட்டு ரோபின் ஷாக் ஆகுறா. பார்த்தா பயம் கொடுத்துறாரு. ரோபின் பயப்படவே மாட்டுக்கா, அப்படியே சாஞ்சிட்டாரு. அப்புறம் அங்க இருக்க தண்ணி எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அவருக்கு அப்படியே அப்பதான் வந்து எனர்ஜியே கிடைக்கி. ஆனா திரும்பியும் அவர் சாஞ்சிட்டாரு. ஒரு வழியா நான் சர்வே ஆயிட்டானே, இது எனக்கு போதும், அவளும் நல்லா தான் இருப்பான்னு நினைக்கேன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு அவரு. எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. சரி, நான் உங்கள்ட்ட சில கேள்வி கேட்கேன், இங்க எது டவுன் இருக்கா, எது ஐஸ்லாண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ரோபின் ஆமான்னு சொல்றான். இப்ப போற நினைச்ச இடத்துக்கு போக முடியாது, அது ஒண்ணு தெரியுமான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் பாட்டுக்கு உட்கார்ந்து இருக்காரு. ரோபின் பக்கத்திலே தான் நின்னுகிட்டு இருக்கா. என்னை இப்படியே பாத்துக்கிட்டே இருந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, இங்க எது நடக்க போறது இல்ல, எனக்கு ஆல்ரெடி கால்ல அடிதான் பட்டிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் இங்கதான் இருக்க போறேன்னு சொல்றாரு. நான் எப்ப சரியாவதனோ அப்ப அந்த ஐலாண்டை விட்டு இங்க இருந்து கிளம்பிடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா ரோபின் எதுவுமே பேச மாட்டுக்கா. இப்பதான் நீ முதல்ல ஜெயின்ட்ட பாக்குறியான்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. அவளும் ஆமான்னு சொல்றா. உடனே அவர் சொல்ற, நான் ஒன்னு சொல்றேன், எல்பாஃப் கூட வந்து என்னையெல்லாம் சேர்த்துக்கிடாத, அந்த ட்ரைப்ஸ் வந்து நல்லா பீஸ்ஃபுல்லாவும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு அவர். அதுதான் விஷயமான்னு சொல்லிட்டு ரோபின் பாத்துக்கிட்டு இருக்கா. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்கிறேன், இப்ப நீ வீட்டுக்கு போனீனா என்னை பத்தி நீ யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஓகேன்னு சொல்றா அவளும். சரி, இப்படி சொல்லிட்டாலும் அப்ப கண்டிப்பா வீட்டுல சொல்லிடுவாருன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு. நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன்னு சொல்றாவா. கண்டிப்பா சொல்லிடுவேன், எந்த குழந்தையுமே சீக்கிரட் எல்லாம் வைக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. கவலைப்படாதீங்க, நான் இதை உங்களை பத்தி எல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் நான் படவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. சொன்னோன்னு அவர் அப்படி நக்கலா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா அழுதுகிட்டே சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. டரசிங்காரு அவரு. என்னது இதுன்னு சொல்லிட்டு ரோபின் பாத்துக்கிட்டு இருக்கா. நான் சிரிக்கிறேன்னு சொல்றாரு அவரு. பார்த்தா சிரிப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு இவளும் சிரிக்கா. சிரிக்கிறது வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க, ஆனா நீ சிரிக்கிறது அழகா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. நீ நல்லா சிரிச்சுக்கோன்னு சொல்றாரு அவரு. என்னோட பேர் சொல்றேன், என்னோட பேரு சவுல் ஜாக்குவார் டி சவுல்னு சொல்றாரு. இவர் பேர்லயும் டி இருக்கு. டின்னு சொல்லி ரோபின் கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆமா, என்னோட குடும்ப பேர்ல அப்படி என்ன இருக்குன்னு தெரியல, ஆனா டீன் தான் சொல்றாரு அவரு. உன்னோட பேர் என்னன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. என்னோட பேர் ரோபின் சொல்றாவா. ரோபின் உண்ட ஒரு விஷயம் சொல்றேன், நான் இருக்க மட்டும் தெரிஞ்சுன்னா நான் பெரிய பிரச்சனை மாட்டிக்கிடுன்னு சொல்றாரு அவரு. கவலைப்படாதீங்க, சொல்ல மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அதுக்கப்புறம் 3 நாள் போகுது. என்னன்னு பார்த்தா ரோபின் அவளால முடிஞ்சதான் எடுத்து வரா. பன்னெல்லாம் எடுத்து சாப்பிட்டு இருக்காரு அவரு. அது ரொம்ப சின்னதா இருக்கு, அவர் வயிற்றுக்கு சேருமானே தெரியல. எனக்கு நல்லா ஃபுல் ஆயிட்டு, நீ நல்லா சாப்பிடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. என்னன்னு பார்த்தா சீக் இங்க இருந்திருக்கு, அதையே அடிச்சு நொறுக்கி சாப்பிட்டு இருந்திருக்காரு. சரி, நான் சீக்கிரம் கப்பலை தயார் பண்ணணும், இங்க இருந்து கிளம்பணும்னு சொல்லிட்டு எஞ்சி போய்கிட்டே இருக்காரு. உடனே ரோபின் அதை பாத்துக்கிட்டே இருக்கா. நீ ஒரு 4-5 நாளா என் கூட இருக்க,
இருக்க, நீ இப்படி இருக்கனால உன் பேரண்ட்ஸுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எது சந்தேகம் வராதா, எது யோசிக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு அவரு. எனக்கு பேரண்ட்ஸும் கிடையாது, ஆனா எனக்கு அம்மா இருக்காங்க, ஆனா அவங்க இங்க இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு எங்க அம்மா இருக்காங்க, ஆனா இங்க இல்ல, அவங்க போனாங்க, இன்னும் வரவே இல்லைன்னு சொல்றாரு ரோபின். உங்க மூஞ்ச கூட நான் பார்த்தது இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. எனக்கு ஆர்கியாலஜிஸ்ட்னா ரொம்ப பிடிக்கும், அவங்க கூட போகணும்னு ஆசை, ஆனா என்னைய போக கூட மாட்டேங்காங்க. அது மாதிரி என்னோட பவர்னால யாருமே என் கூட சேரவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவளோட பவரை காட்டுறா. அட டெவில் ஃப்ரூட் பவர் ஒன்றை இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு அவரு. நீங்க என்னை பத்தி பயப்படலையான்னு சொல்லிட்டு கேட்கறான் அவ. கிராண்ட் லைன்ல வந்து இதை நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாதுன்னு சொல்றாரு அவரு. உன்னை பார்த்து நான் பொறாம தான் படுதேன், ஆனா பார்க்கல அழகா இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்காரு அவரு. சிரிப்பை பார்த்தாலே நல்லா இருக்கு, அதை பார்த்தா வியர்டா இருக்குன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காவா. உனக்கு சந்தோஷமா இருந்தா நீ எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இரு, அதான் வாழ்க்கையில நல்லா இருக்குன்னு சொல்றாரு அவரு. சின்ன வயசுல ஏகப்பட்ட கஷ்டத்தை நீ பார்த்துட்ட, இருந்தாலும் நீ சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்குன்னு நான் நினைக்கேன்னு சொல்றாரு அவரு. என்னை மாதிரி சிரிச்சு பழகாது, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் முறையில சிரிச்சு கட்டுறாரு. ரோபின் அவரை மாதிரியே சிரிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா, சிரிச்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்றாவா. அதுக்கப்புறம் நேவியை தான் காட்டுறாங்க. நான் சீஃப் பாண்டாட்ட பேசணும், இப்ப ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு ஆளு. இப்ப நம்ம ஐலண்ட பார்த்ததுக்கு அப்புறம் எல்லா விஷயம் சொல்லுவோம், இப்போதைக்கு எது சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஸ்பாண்டாம். ஒஹராவோ ஆப்ராவோ இவரோட டைம் எல்லாம் இப்ப நான் வேஸ்ட் பண்ண விரும்புறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸ்பாண்டாய். நான் வெஸ்ட் ப்ளூல இருந்து வந்திருக்கேன், இது எப்படி போகுதுன்னு பார்ப்போம், இந்த மிஷன் முடிக்காம இங்கிருந்து போக போறதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஜெயிண்ட் வந்து அங்க வந்ததுக்கு அப்புறம் 4 நாள் கழிச்சு காட்டுறாங்க. யாருன்னு தெரியல, ஒரு லேடி அங்க இருந்து அப்படி நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. அது ரோபினோட அம்மா தான் நடந்து வரா. அதோட முடியுது. அதுக்கடுத்து எபிசோட் சந்திப்போம். மறந்துடா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன் மறந்தாங்க. See you bye.